வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் உரையுடன் 12ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர். 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். இடைக்கால பட்ஜெட் வெற்று பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆட்சியின் தோல்வியை இடைக்கால பட்ஜெட் பிரதிபலிக்கிறது. இடைக்கால பட்ஜெட் குறித்து வைகோ விமர்சனம். சாதி மதம் அற்றவர் என சான்று வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, சட்டமன்ற பேரவை கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி தலைமை செயலகத்தில் காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். பிப்ரவரி 19ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த அவர், 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மற்றும் 21ஆம் தேதி ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் அளிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 176(1) கீழ் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துகின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் 2023-24ஆம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால பட்ஜெட் வெற்று பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் தற்போது அரசின் செலவு 44.90 லட்சம் கோடி என்றும் வரி வருவாய் மதிப்பீடு 27.56 லட்சம் கோடி மற்றும் நிதி பற்றாக்குறை 5.8% உள்ளதாக தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்கு வழிவகை செய்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தெரிவித்த அவர், பெண்களை தாக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் நோயை தடுக்க தடுப்பூசி வழங்கும் திட்டம் அறிமுகமாக உள்ளதாக தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கு திட்டங்களை ஊக்குவிக்க 1 லட்சம் கோடி நிதி வழங்கப்படும் என்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என உறுதியளித்தார். முன்னதாக தனது உரையில் 10 ஆண்டு கால பாஜக அரசின் பொருளாதார சாதனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து பேசினார். அதில் பாஜக அரசின் 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் வரலாறு காணாத அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். அனைத்து பகுதி மற்றும் அனைத்து மக்களுக்கும் சமமான வளர்ச்சி என்பதே ஒன்றிய அரசின் நோக்கம் என குறிப்பிட்ட அவர், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரேஷன் கடைகள் மூலம் 80 கோடி மக்களுக்கு உணவு தானியம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால பட்ஜெட் வெற்று பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக ஆட்சியின் தோல்வியை இடைக்கால பட்ஜெட் பிரதிபலிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளாக பணவீக்க விகிதம் குறையவில்லை என்றும் 2023 நவம்பரில் சில்லறை பணவீக்கம் 5.55 விழுக்காடாக இருந்த நிலையில் டிசம்பர் மாதம் 5.69 விழுக்காடு அளவாக உயர்ந்திருப்பதால் விலைவாசி கடுமையாக அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை இந்திய அரசு குறைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள வைகோ, இந்தியாவில் வேலை வாய்ப்பை பெறுவதில் நாடு முழுவதும் சமமற்ற தன்மையை நீடிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை துறையின் பங்கு குறைந்து வருவதாகவும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கான நிதி குறைக்கப்பட்டது மட்டுமின்றி
ஆதார் இணைப்பு இல்லை என 11 கோடி ஏழை மக்களை பயனாளிகள் பட்டியலில் இருந்து ஒன்றிய அரசு நீக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளில் 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று அறிவித்துள்ள நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் மதுரையில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாக்க ஆராய்ச்சி திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு, பெண்களின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம், சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பு அமைக்கும் குடியிருப்புகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவையாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை 10 ஆண்டு கால பாஜக அரசின் தோல்வியை பிரதிபலிப்பதாக உள்ளதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு 1 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. சுரங்க முறைகேடு வழக்குடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கைது நடவடிக்கைக்கு முன்னதாக முதலமைச்சர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். இது தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஹேமந்த் சோரன் கைது மூலம் பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக தெரிவித்துள்ளார். பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை விசாரணை அமைப்பு மூலம் துன்புறுத்துவது தரம் தாழ்ந்த நடவடிக்கை என்றும், விரக்தியின் வெளிப்பாடாக அதிகார அத்துமீறலில் பாஜக ஈடுபட்டுள்ளதை இந்த கைது வெளிக்காட்டுவதாக அவர் பதிவிட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சாத்தியமான அனைத்து கொடூரமான வழிகளையும் முயற்சிகளையும் பாசிய அரசு பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பிப்ரவரி மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் குறைவான அளவே திறக்கப்பட்டது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டம் டெல்லியில் கூடியது. கூட்டத்தின் முடிவில் தமிழகத்திற்கு பிப்ரவரி மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை வினாடிக்கு 998 கன அடி வீதம் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு சாதி மதம் அற்றவர் என்று சான்றிதழ் வழங்க திருப்பத்தூர் மாவட்ட வருவாய்த்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, அரசின் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை மட்டுமே வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க அதிகாரம் உள்ளதாகவும், சாதி மதம் அற்றவர் என்று சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். இத்தகைய சான்றிதழ் வழங்குவது மூலம் சொத்து, வாரிசு உரிமை, இடஒதுக்கீடு ஆகியவற்றில் தனிப்பட்ட சட்டங்களை பயன்படுத்தும் போது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், இது எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார். அரசு உத்தரவுப்படி கல்வி நிலைய விண்ணப்பங்களில் சாதி மதம் தொடர்பான இடத்தை பூர்த்தி செய்யாமல் அப்படியே விட்டுவிடலாம் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் தற்போது எந்த நோய் பரவலும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு வசதிகளுடன் மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டிடம் மற்றும் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விடுதி கட்டிடம் ஆகியவற்றிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 1021 மருத்துவர்களுக்கு நேர்காணல் பத்திரிகைகளின் வாயிலாகவும் MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டது. தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மெரிட் மதிப்பெண்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது. அந்த மதிப்பெண்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இசைவு தந்து இன்றைக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் என்கின்ற வகையில் மதிப்பெண்களையும் தந்து அந்த வகையில் அந்த தேர்வு முழுமை பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்கின்ற வகையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நேற்று இரவோடு முழுமை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 1021 மருத்துவர்களும் தேர்வு செய்யப்பட்டு இன்று பிற்பகல் 12 மணிக்கு மேல் அவருடைய பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா ஆய்வு பணி மேற்கொண்டார். வார்டுகளில் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்கப்படுகிறதா, வார்டு பகுதிகளில் கொசு ஒழிப்பதற்கு புகை மருந்து அடிக்கப்படுகிறதா, குப்பைகள் முழுமையாக அகற்றப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அண்ணா சிலை அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மாதந்தோறும் தூய்மை பணி மேற்கொண்டு பராமரிக்கப்படுகிறதா, குடிநீரில் குளோரின் அளவு சரியானதாக உள்ளதா என்பதும் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி புதிய காவல் நிலைய பணிகளை ஆவடி துணை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருப்பாலைவனம் காவல் நிலையங்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்து ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு மாற்றப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளை துணை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வான்தந்தி மூலம் காவல் ஆணையரகத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் கண்காணிப்பாளர் மீனாட்சி, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சவுண்டப்பூர் ஊராட்சியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி பணிகளை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சவுண்டப்பர் ஊராட்சி கணபதி பாளையத்தில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம், 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி, கான்கிரீட் தளம் உள்ளிட்ட புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் தொடக்க நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி, அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி கிராம மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 நாட்களுக்கும் மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் எங்கள்கிட்ட தேடி வந்தார். எங்கள்கிட்ட அவரும் பேசினார். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் உறுதி கொடுத்தாரு. அதை நாங்கள் என்ன எழுத்துப்பூர்வம் உறுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கோம். அவரும் தருவார். அதனால தற்காலிகமாக இந்த போராட்டத்தை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம். கரூர் மாவட்ட தீயணைப்பு துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வடிவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தலைக்கவசம், உயிர்கவசம், சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை ஓட்டவும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி தீயணைப்பு துறை வீரர்கள் 2 சக்கர வாகனத்தில் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்காக 15 நிமிடம் ஜிம்னாஸ்டிக் மற்றும் நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். மேலும் அதற்கான சான்றிதழை பள்ளி செயலர் RKR கார்த்திக் குமார் அவர்களிடம் வழங்கினார். மேலும் தமிழை வளர்க்க நடனமாடியது புது அனுபவமாக இருந்ததாகவும் இன்னும் இது போன்ற முயற்சிகளை செய்ய இருப்பதாகவும் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் கூறினர். மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மீது பாமகவினர் சென்ற வேன் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து சென்னையில் நடைபெறும் பாமக கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சுற்றுலா வேனில் 20க்கும் மேற்பட்டோர் சென்னை நோக்கி சென்றுள்ளனர். அப்பொழுது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்னால் வேன் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் பாஜக சென்னை கிழக்கு மாவட்டம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினர். சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் லதா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் 300க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கலந்து புதுப்பானை வைத்து பொங்கலிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்றது. அதில் பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்ட மக்கள் திரள் பொதுக்கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்.
குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒரு வாரத்தில் அமல்படுத்துவோம் என்ற ஒன்றிய அரசு இணை அமைச்சரின் பேச்சை இப்போது குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 5880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் உயர்ந்து 47,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள 100 டிஎஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக ஐஜிக்கள் முதல் காவலர்கள் வரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல்துறையினரை உடனடியாக மாற்ற வேண்டும் என டிஜிபி ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்த நிலையில் இந்த இடமாற்றம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள 100 டிஎஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்காக பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கோரினார். அமெரிக்காவின் சமூக வலைதளங்கள் மூலம் பெண் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பாதிக்கப்படுவது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. கடந்த ஆண்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகரிக்கவே மெட்டா உள்ளிட்ட முன்னணி சமூக வலைதளங்கள் மீது பல்வேறு மாகாணங்களில் வழக்கு பதிவானது. இந்த நிலையில் நேற்று அமெரிக்க செனட் சபையில் குழந்தைகளின் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. இதில் மெட்டா, டிக்டாக், எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி வலைதள நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான காட்சி ஒளிபரப்பப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களின் குழந்தைகளின் நிலைமையை எடுத்து கூறினர். தொடர்ந்து வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் பற்றி நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக நிறுவன அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கப்பட்டது. மெட்டா நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்ட போது திடீரென பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நோக்கி திரும்பிய நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் தனது நிறுவனத்தின் தவறுக்காக மன்னிப்பு கோரினார். கூட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக நிறுவனங்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் லாபம் ஈட்டும் நடவடிக்கைகளை இணையதளங்கள் மேற்கொள்ள அமெரிக்க செனட் சபை நீதிக்குழு அறிவுறுத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் 12ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர். 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். இடைக்கால பட்ஜெட் வெற்று பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆட்சியின் தோல்வியை இடைக்கால பட்ஜெட் பிரதிபலிக்கிறது. இடைக்கால பட்ஜெட் குறித்து வைகோ விமர்சனம். சாதி மதம் அற்றவர் என சான்று வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.